தலைப்பு செய்திகள். தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து மாவீரர் நாள் நினைவேந்தலை அனுஷ்டிப்பதற்கு நடவடிக்கை. வடக்கில் அரசதாதியர் 24 மணி நேர போராட்டம். நெடுந்தீவு படகு சேவை நேர ஒழுங்கில் மாற்றம். இந்தியாவுடன் நியாயமான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை, ட்ரம்ப் தெரிவிப்பு. பாகிஸ்தானில் குண்டுவெடிப்பு, 12 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். நல்லூரில் யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து மாவீரர் நாள் நினைவேந்தலை அனுஷ்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று யாழ் மாநகர மேயர் திருமதி மதிவதனி விவேகானந்தராஜா தெரிவித்துள்ளார். நல்லூரில் தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபிக்கு முன்பாக உள்ள யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் கடந்த சில வருடங்களாக மாவீரர் நாள் நினைவேந்தல் நடைபெற்று வருகின்றது. ஆனால் இந்த முறை அந்த பகுதியை 2 தரப்புகள் கோருவதால் அதை யாருக்கு வழங்குவது என்பதில் முடிவு எட்டப்படாத நிலை காணப்பட்டது. இதையடுத்து யாழ் மாநகர சபையின் கடந்த மாதாந்த அமர்வு நடைபெற்ற போது மேயரின் அறிவிப்பில் மாவீரர் நாள் நினைவேந்தலை செய்வதற்கு நல்லூரில் ஒரே இடத்தை 2 தரப்புகள் கோரும் நிலையில் அந்த இடத்தை மாவீரர் வார காலத்தில் வாடகைக்கு விடுவதில்லை என்றும், எதிர்வரும் காலங்களில் நல்லூரில் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் மற்றும் மாவீரர் நாள் நினைவேந்தலை யாழ் மாநகர சபை பொறுப்பெடுத்து செய்ய வேண்டும் என்றும் யோசனையை அவர் முன்வைத்தார். வடக்கு மாகாணத்தில் இன்று புதன்கிழமை காலை முதல் 24 மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த அரச தாதியர் உத்தியோகத்தர் சங்கம் தீர்மானித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் பணிபுரியும் தாதிய உத்தியோகத்தர்களுக்கான வருகை மற்றும் புறப்படல் பதிவுக்காக ஏனைய ஊழியர்களிடம் சேர்த்து ஒரே கையொப்ப பதிவு புத்தகம் பயன்படுத்துதல் என்ற வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் முடிவுக்கு எதிராக இந்த போராட்டம் நடைபெற உள்ளது. வேலை நிறுத்தம் இன்று புதன்கிழமை காலை 7 மணிக்கு ஆரம்பித்து நாளை வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு நிறைவடைய உள்ளது. இது தொடர்பில் அரசு தாதியர் உத்தியோகத்தர் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில், வடக்கு மாகாணத்தை தவிர ஏனைய மாகாண சபைகளிலோ அல்லது மத்திய அரசின் வைத்தியசாலைகளிலோ அல்லது சுகாதார நிறுவனங்களிலோ இத்தகைய நடைமுறை அமுலில் இல்லாததால் வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் இது தன்னிச்சையாக அமுல்படுத்துவது பாரதூரமான பிரச்சனையாகும். தாதியர்கள் 24 மணி நேரமும் சேவையில் ஈடுபடுகின்றனர். சாதாரண கடமை நேரங்கள், மேலதிக கடமை நேரங்கள், வாராந்த ஓய்வு நாட்களில் கடமைகள், அரச பொது விடுமுறை நாட்களின் கடமைகள் போன்ற ஒன்றுக்கொன்று வேறுபட்ட கொடுப்பனவுகளுக்கு அடிப்படையாக அமையும் கடமைகளை அவர்கள் செய்கின்றனர். தற்போதுள்ள சேவை தேவைகள் காரணமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு தாதியரும் இந்த கடமைகளில் ஈடுபட வேண்டியுள்ளது. இத்தகைய சிக்கலான சூழ்நிலைகளில் கொடுப்பனவுகளுக்காக தெளிவான உறுதிப்படுத்தலுக்கான சாதாரண கடமைகளுக்கு மேலதிகமாக செய்யப்படும் கொடுப்பனவுகளுக்கு அடிப்படையாக அமையும் ஏனைய ஒவ்வொரு கடமை நேரங்களுக்கும் தனித்தனி வருகை பதிவேடுகளை பேணுவதற்கு சுற்றறிக்கையின் மூலம் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. நிலைமை இவ்வாறு இருக்க அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரே வருகை பதிவேட்டில் கையொப்பமிடுவதால் பல்வேறு கடமை நிலைகளை இலகுவாக அடையாளம் காண்பது ஒரு பாரிய பிரச்சினை என்பதை சுட்டிக்காட்டுகின்றோம். இதனால் சேவை தேவையின் பேரில் செய்யப்படும் மேலதிக கடமைகளுக்கான உரிய கொடுப்பனவுகளை கூட இழக்கும் அபாயம் உருவாகலாம் என்பதும் தெளிவாகின்றது. அரசின் வேலை திட்டமாக எதிர்காலத்தில் உயிரியல் அளவீட்டு முறைகள் அமல்படுத்தப்படும் போது அதற்கேற்ப தற்போதுள்ள நிலைமைகளை கருத்தில் கொள்ளலாம் என்று தெரிவிப்பதோடு, அதுவரை இடைக்கால நடவடிக்கையாக வெறுமனே கணக்காய்வு அதிகாரிகளுக்கு வசதியாக அமையும். ஆனால் ஏனைய அதிகாரிகளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் இந்த யோசனையை அமுல்படுத்துவதை நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை தன்மையால் குறிக்கட்டுவான் நெடுந்தீவுக்கிடையில் சேவையில் ஈடுபடும் படகுகளின் நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று நெடுந்தீவு பிரதேச செயலாளர் என் பிரபாகரன் அறிவித்துள்ளார். நெடுந்தீவு குறிக்கட்டுவான் இடையில் சேவையில் ஈடுபடும் வடதாரகை மற்றும் நெடுந்தாரகை ஆகிய 2 படகுகளின் சேவை நேரம் நாளை வியாழக்கிழமை முதல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில்,
தற்போது நிலவும் காலநிலையின் விரைவாக இருட்டுவதால் படகு சேவைகளை 30 நிமிடங்கள் முன்னதாக மாற்றியுள்ளோம். அதன் அடிப்படையில் நெடுந்தீவிலிருந்து மாலை 3:30 மணிக்கு புறப்படும் படகு வியாழக்கிழமை முதல் 30 நிமிடங்கள் முன்னதாக 3 மணிக்கு புறப்படும். அதேபோன்று குறிக்கட்டுவானிலிருந்து மாலை 5 மணிக்கு புறப்படும் படகு இனி மாலை 4:30 மணிக்கு புறப்படும். அதேவேளை ஞாயிற்றுக்கிழமைகளில் நெடுந்தீவுக்கு பெருமளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து காலையில் நீண்ட நேரம் குறிக்கட்டுவானின் படகுக்கு காத்திருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 6:45 மணிக்கு நெடுந்தீவிலிருந்து புறப்படும் படகு குறிக்கட்டுவான் சென்று மீண்டும் காலை 8 மணிக்கு குறிக்கட்டுவானிலிருந்து தனது சேவையை ஆரம்பிக்கும் என தெரிவித்துள்ளார். இதேவேளை குமுதினி படகின் நேர ஒழுங்கில் மாற்றம் எதுவும் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்வான் நாட்டின் புங்வாங் புயலின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 3000க்கும் அதிகமானோர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தெற்கு சீன கடல் பகுதியில் உருவான புங்வாங் புயல் கடந்த நவம்பர் மாதம் 9ஆம் திகதி பிலிப்பைன்ஸ் நாட்டில் கரையை கடந்தது. சுமார் 1800 கிலோமீட்டர் அகலமுடைய பயங்கர புயலான புங்வாங் மணிக்கு 185 முதல் 230 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்ததாக கூறப்படுகின்றது. இந்த புயலால் பிலிப்பைன்ஸ் நாட்டின் வடக்கு மாகாணங்களில் தொடர்ந்து பெய்த கனமழையால் ஏராளமான நகரங்களில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை முழுவதுமாக முடங்கியுள்ளது. இதனால் பிலிப்பைன்ஸில் இதுவரை 18 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் 8 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தாய்வான் நாட்டை நோக்கி நகர்ந்து வரும் புங்வாங் புயலால் மணிக்கு 108 முதல் 137 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருவதாக தாய்வான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயல் எதிர்வரும் நவம்பர் மாதம் 12ஆம் திகதி மாலை அல்லது 13ஆம் திகதி அதிகாலை தாய்வானின் வடகிழக்கு பகுதி வழியாக கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுடன் நியாயமான மற்றும் வித்தியாசமான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதலில் இந்தியா குறைத்துள்ளதால் வரி விதிப்பை குறைக்கவுள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஓவல் அலுவலகத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னிலையில் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவர் செர்ஜியோ கோர் திங்கட்கிழமை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ட்ரம்ப் செய்தியாளர்களுடன் கூறியதாவது: இந்தியாவுடன் வித்தியாசமான ஒப்பந்தம் மேற்கொள்ளவுள்ளோம். தற்போது அவர்கள் எங்களை நேசிக்கவில்லை, ஆனால் அவர்கள் மீண்டும் எங்களை நேசிப்பார்கள். நியாயமான ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. ரஷ்யா எண்ணெயை கொள்முதல் செய்ததால் இந்தியா மீது அதிகளவில் வரி விதிக்கப்பட்டது. தற்போது அவர்கள் ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை கணிசமாக குறைத்துள்ளார்கள். எனவே இந்தியா மீதான கூடுதல் வரியை விரைவில் குறைக்கப் போகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக நவம்பர் மாதம் 5ஆம் திகதி செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. சில முக்கிய பிரச்சனைகள் இருப்பதால் ஒப்பந்தம் இறுதியாக சில காலம் எடுக்கும் என தெரிவித்திருந்தார். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் மாவட்ட நீதிமன்றம் செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் மாவட்ட நீதிமன்றத்திற்கு வெளியே நேற்று மதியம் திடீரென குண்டுவெடிப்பு ஏற்பட்டது. இதில் அப்பகுதியில் இருந்த பலர் சிக்கிக் கொண்டனர். இந்த குண்டுவெடிப்பில் 12 பேர் பலியாகியுள்ளனர். 20 பேர் காயமடைந்துள்ளனர். சம்பவம் பற்றி அறிந்ததும் போலீசார் உடனே மீட்பு பணிக்கு விரைந்து சென்றனர். இது ஒரு தற்கொலை தாக்குதலாக இருக்கக்கூடும் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. உயர் அதிகாரிகள், அரசு அலுவலகங்கள் அமைந்த இந்த பரபரப்பான பகுதியில் நடந்த இச்சம்பவம் அங்கு பாதுகாப்பின்மையை எடுத்து காட்டுகின்றது. இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. வரலாற்றில் இன்று 1989 தென்னிலங்கையில் உளப்பனையில் தனது தோட்ட வீட்டில் மறைந்திருந்த மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ரோகண விஜயவீர கைதாகி மறுநாள் கொல்லப்பட்டார். 1991 கிழக்கு திமோர் டெல்லியில் இடம்பெற்ற மாணவர் போராட்டம் இந்தோனேசியா இராணுவத்தினரால் முறியடிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கொல்லப்பட்டனர்.
1994 இலங்கையின் 5வது ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கா தெரிவு செய்யப்பட்டார். 2017 ஈரானில் ஈராக் எல்லை பகுதியில் ஹெர்மான்சா மாகாணத்தில் இடம்பெற்ற 7.3 அளவு நிலநடுக்கத்தில் 500க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். 8000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.